மாடல் நெக்குக்கு நான் பின்பக்கம், அதாவது லைனிங் கிளாத்தோட பின்பக்க அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நெக்கு வந்து கட் பண்ணல, நெக்கு கட் பண்ணாமல் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ளவுஸ் துணி, மேல் பக்க கிளாத், அதையும் இதே மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு, லைனிங் கிளாத் மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறமா இந்த ப்ளவுஸுக்கு அடியில் பார்டர், இந்த பார்டர் இருக்கும், இதை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. இந்த பார்டர் தான் நம்ம நெக் டிசைன் கொடுக்க போகிறோம், அதனால் இந்த பார்டரை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இது ஒரு இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ், இந்த கேன்வாஸை வச்சு தான் நம்ம இந்த பார்டரை அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் ஒரு கேன்வாஸ் வந்து இப்படி நீங்கள் வந்து ஒரு சதுரமாக வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேன்வாஸில் தான் நம்ம நெக்கோட அளவை குறிக்க போகிறோம். நம்ம நெக்கோட அளவு வந்து கரெக்டாக 2.5 இன்ச், இந்த 2.5 இன்ச்சு இதில் மார்க் பண்ணிடலாம். நெக்கோட உயரம் உங்கள் தேவைக்கு தக்க நீங்கள் அந்த இன்ச்சை வந்து எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 10 இன்ச் எடுத்திருக்கேன், 10 இன்ச். 10 இன்ச்சிலேருந்து இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச் அந்த நெக்கோட அளவு, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணியாச்சு. இதில் தான் நம்ம இப்போ டிசைன் வரைய போகிறோம். என்ன டிசைன் அப்படின்னா, அழகான ஒரு பாட் நெக் வரைஞ்சிக்கோங்க. இதில் வந்து ஒரு 1 இன்ச் வந்து வெளியே குறிச்சிக்கோங்க. அப்புறமா இதிலேருந்து ஒரு 3 இன்ச் உயரத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு ட்ரையாங்கிள் வந்து வரைய போகிறோம். ஸோ இந்த பாட், அந்த கர்வ் முடிகிற இடத்துலேருந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சிக்குவோம். இது இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுதான் நம்மளோட நெக் டிசைன். ஸோ நெக்கு வந்து இப்படி டிசைனில் வரும். அப்புறமா அந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த நடுவில் வரும். ஸோ இதை வந்து இப்போ ஜருக துணியில் நம்ம கட் பண்ணிடலாம். இது வந்து அந்த ப்ளவுஸில் நம்ம வெட்டின அந்த பார்டர், இந்த பார்டர் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை 2ஆக மடித்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த 2ஐயும் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இந்த 2ஐயும் ஜாயின் பண்ணிங்க, நல்ல பக்கம் வர மாதிரி இப்படி ஜாயின் பண்ணி இப்படி திருப்பி ஒரு மடிப்பு தையல் போட்டுட்டு, அந்த நம்ம எடுத்த அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேன்வாஸ் அதை வந்து இந்த லைனிங் இந்த ஜருகையில் வச்சு தைச்சிடலாம். இப்போ இதை ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம். பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இதோட நல்ல பக்கம் இப்படி இருக்குது, இந்த பக்கமாக உள் பக்கமாக எடுத்துக்கோங்க. உள் பக்கமாக எடுத்துட்டு முதல்ல இதில் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிடலாம். பாயிண்ட் இது ஒரு நாச் போட்டுக்கோங்க. உள் பக்கமாக திருப்பி இந்த சென்டர் பாயிண்ட் வந்து 2.5 இன்ச் கரெக்டாக இந்த மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த கேன்வாஸை, அதாவது இது இன்டர்ஃபேஸ், ஒரு பக்கம் வந்து ஷைனிங்காக இருக்கும், இந்த பக்கம் வந்து துணியில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இது இப்படி வைக்கும்போது நம்ம அயன் பண்ணோம் அப்படின்னா துணியில் ஒட்டிக்கும், அதுக்காக அந்த கம் கொடுத்துருப்பாங்க. அதுக்காக கரெக்டாக அந்த 2.5 இன்ச்சு அந்த மார்க்கிங்கில் வர்ற மாதிரி வச்சு அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணும்போது பாருங்கள், இது துணியில் வந்து நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக துணி விட்டு, அதாவது இதை வந்து நம்ம மடக்கி தைக்க போகிறோம், கொஞ்சமாக துணி சுற்றி விட்டு இதை கட் பண்ணிடலாம். இங்கெல்லாம் இப்படி கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பக்கத்துலலாம் கொஞ்சமாக இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அது வந்து சுற்றி, அதாவது இந்த கேன்வாஸை வச்சு தைக்கிறதுக்கு. அப்படின்னா இதை வந்து இந்த துணியை இந்த கேன்வாஸில் மடக்கி இப்படி கேன்வாஸையும் துணியையும் சேர்த்து ஒரு தையல் போட்டுடலாம். அந்த கேன்வாஸ், அதாவது இந்த கேன்வாஸை துணியோடு அட்டாச் பண்ணி நம்ம மடித்து தைச்சாச்சு. இப்படி கட் பண்ணி விடுறதுனால உங்களுக்கு மடித்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக
இந்த பக்கம் பாருங்கள், இது வந்து தச்சாச்சு. இனிமேல் இதை வந்து ப்ளவுஸில், அதாவது ப்ளவுஸ் துணியில் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சட்டையோட துணி, இந்த சட்டையோட துணியில் இப்போ லைனிங் ப்ளவுஸை அட்டாச் பண்ணிடலாம். இது வந்து ப்ளவுஸோட நல்ல பக்கம். ஸோ நல்ல பக்கத்தில் வச்சு ப்ரெட்டி சைடில் வச்சு லைனிங் கிளாத்தை இந்த ப்ரெட்டி சைடில் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் விட்டுருக்கோம். அந்த அளவு கரெக்டாக அந்த கீழே உள்ள அளவை வச்சுக்கோங்க. மடித்து தைக்க விட்ட அந்த 1 இன்ச் இதில் தையல் போட்டு வாங்க. 2 துணியை லைனிங்கையும் இதையும் சேர்த்து நல்ல பக்கம் நம்ம வச்சுருக்கோம். இது தையல் போட்டதுக்கப்புறமா இந்த லைனிங் துணியை இப்படி எடுத்து விரலால் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா அது மடிஞ்சு கொடுக்கும். இப்படி மடிச்சுட்டு லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக மடித்தாச்சு. மடிச்சுட்டு கரெக்டாக இந்த மடிப்பில் தையல் நல்ல எட்ஜில் வர்ற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்படி தையல் போட்டதுக்கப்புறமா லைனிங் துணியை அந்த ப்ளவுஸ் துணியோட சேர்த்து தையல் போடலாம். இது வந்து உள்பக்கம். இப்போ நம்ம வந்து ஒரு டிசைன் தைச்சிருக்கோம். அதை வந்து கரெக்டாக டிசைன் தைச்சிருக்கோம். இந்த டிசைனை கரெக்டாக சென்டர் பாயிண்ட் இந்த டிசைனோட சென்டர் பாயிண்டில் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பின் போட்டுடலாம். எல்லா இடத்துலையும் பின் போட்டால் கொஞ்சம் நகலாமல் இருக்கும். இப்போ அங்கங்கே பின் போட்டு வச்சதும் சென்டரில் ஒரு தையல், அதாவது பெரிய தையல் போட்டுக்கோங்க. இது வரைக்கும் போகக்கூடாது, ஒரு பாதி வரைக்கும் இருந்துச்சுன்னா போதும். ஏன்னா இது வந்து துணி வந்து நகலாமல் இருக்கும். அதுக்காக பின் போட்டிருக்கோம். இருந்தாலுமே ஒரு தையல் போட்டுடலாம் கரெக்டாக சென்டரில். இப்போ சென்டரில் தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க டிசைன் இந்த கிளாத்தோட, அதாவது பின்பக்கம் லைனிங்கும் நம்ம ப்ளவுஸும் அட்டாச் பண்ணியிருக்கோம். அது கூட சேர்க்குற மாதிரி நம்ம தையல் போடணும். தையல் எப்படி போடணும் அப்படின்னா, இந்த கேன்வாஸை ஒட்டி தையல் போடணும். கேன்வாஸில் பட்டும் படாமலும் அப்படி தையல் வந்து இந்த ஒட்டி வரணும். பார்த்தீங்கன்னா தையல் வந்து நல்லா ஒட்டி போட்டாச்சு. இந்த பின்னெல்லாம் எடுத்துடலாம். இப்போ பின் எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணணும். இது 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கேன்வாஸை நம்ம முன்னோக்கி திருப்பணும். இது வந்து ரவுண்டாக இருக்கிறதுனால நம்ம எப்படி இதை ஈஸியாக நல்லா திரும்புறதுக்கு என்ன பண்ணால் எல்லா இடத்துலையும் நாட்சஸ் போட்டு விடணும். எப்படி அப்படின்னா, இதை வந்து மடக்கி வச்சுட்டு சிசரால் ஒரு முக்கோண ஷேப்பில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணும்போது சிசர் வந்து இந்த தையலில் படக்கூடாது, அது ரொம்ப கவனம். ஸோ எல்லா இடத்துலையும் இப்படி கட் பண்ணிடலாம். இப்படி கட் பண்ணுறதுனால அது நல்லா திரும்பும்.
இப்படி நாட்சஸ் போட்டதுக்கப்புறமா இதை முன்னோக்கி திருப்பிடலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து திருப்பியாச்சு. அதாவது உள்ள பிங்க் கலர் லைனிங் இருக்குது. இதை வந்து அந்த கேன்வாஸை நல்லா ஒட்டி திருப்பாமல் லைட்டாக அந்த லைனிங் தெரிகிற மாதிரி வச்சா பைப்பிங் வச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பைப்பிங் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேணால் அப்படி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக பைப்பிங் வச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ லைட்டாக அந்த லைனிங் தெரிகிற மாதிரி வச்சா உங்களுக்கு வந்து ஈஸி. இன்னொரு தடவை நீங்கள் பைப்பிங் வந்து இதில் வைக்க வேண்டாம். பாருங்கள், இதே மாதிரி வச்சு கொஞ்சம் அமுக்கி கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க. இது வந்து அப்படி லைனிங், அதாவது பைப்பிங் கொடுத்த மாதிரியே இருக்குது. இந்த எட்ஜில் போட்டாச்சு. அதே மாதிரி இந்த இதுலேயும், அதாவது இதையும் நம்ம சேர்த்து வச்சு நம்ம போடலாம். இதில் கொஞ்சம் துணி வந்திருக்க மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை, லேஸ் வச்சு நம்ம மறைச்சிடலாம். பாருங்கள், பின்னாடி பின்பக்கம் டாட் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கேன்வாஸில் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் கட் பண்ணோம். அதை வந்து இந்த ப்ளவுஸோட துணி, அதுக்கப்புறமா கீழே ஒரு லைனிங், இந்த ட்ரையாங்கிள் இதில் வச்சு இதில் தையல் போட்டலாம். கீழே தையல் போடக்கூடாது, இந்த ரெண்டு பக்கமும் தையல் போட்டலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிளை கரெக்டாக சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட் வச்சு இதில் ஸ்டிச் போட்டுடலாம். அடுத்து இதே மாதிரி 3 டோரி, அதாவது பயா ஸ்ட்ரிப்பில் நீங்கள் இதே மாதிரி தைச்சி வச்சுக்கோங்க. இப்போது பின்பக்கத்தில் இந்த பக்கத்தில் இருந்து, அதாவது 1.5 இன்ச் வித்தியாசத்தில் நீங்கள் இதில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம இந்த டோரியை தைக்க போகிறோம். இதே மாதிரி தைக்க போகிறோம். இந்த மாதிரி தைச்சதுக்கு அப்புறமா இதில் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ப்ளவுஸ் வந்து லேஸ் வச்சதுக்கப்புறமா ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. லேஸ் வச்சு நான் தைச்சிருக்கேன். இந்த ஓரத்தில் இதில் வந்து 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த ஓரத்தில் நம்ம கொஞ்சம் விளிம்பெல்லாம் தெரிஞ்சிருந்து அது தெரியாத அளவு லேஸ் வச்சு மறைச்சிட்டு இதில் ஒரு ஸ்டிச், அப்புறமா இந்த பக்கத்தில் ஒரு ஸ்டிச், 2 பக்கத்துலேயும் ஸ்டிச் போட்டு இந்த நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்புறமா இது ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய பேட்ச் ஒர்க். இந்த பேட்ச் ஒர்க்கை வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு, அதாவது ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு கைத்தையல் சுற்றி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் ஒரு பேட்ச் ஒர்க் வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணி, அதாவது கையெல்லாம் ஸ்லீவெல்லாம் ஜாயின் பண்ணி முன்பக்கம் தைச்சி ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸ். இது வந்து அந்த ஸ்லீவில் கொஞ்சம் மணி தொங்க போட்டிருக்கேன். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறமா இது வந்து ஷோல்டர் வந்து ரொம்ப வளைஞ்சிச்சு அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ரோப் வச்சுக்கலாம். நான் வந்து ரோப் வைக்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் ரோப் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
ஸோ ஷோல்டர் வழியாத பட்சத்தில் ரோப் தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம். ஒரு கிராண்டான ஒரு ப்ளவுஸ், அதாவது பட்டு சாரிக்கெலாம் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும், எந்த பார்ட்ஸ் புரியலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கேற்ற ஒரு வீடியோ வந்து செப்பரேட்டாக நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை அரோமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.